நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பிரியமான தேவ ஜனமே, மீண்டுமாக உங்களையும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். லெந்து நாட்களுக்குள்ளதாக நாமளும் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் காத்து வழி நடத்துவாராக. இந்த நாட்களிலும் நாம் அநேக விதமான காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எது இருக்கிறது என்பதையும் குறித்து நாமும் சிந்தித்து வருவோம். ஆனாலும் இன்றும் சற்று வித்தியாசமாக, ஒரு மனிதன் எப்படிப்பட்ட காரியங்களில் இருந்தான், அவன் எப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், இந்த உலகம் அவனுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை கொடுத்தது, அவன் அந்த காரியங்களை எதிர்பார்த்தானா, அதை தேவனுக்கு முன்பதாக அவன் எப்படி செயல்படுத்தினான் என்பதை குறித்து நாம் இன்றும் சிந்திக்கப் போகிறோம். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம். தாவீது என்பவனை குறித்து நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றே. இந்த தாவீது அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக தேவனாகிய கர்த்தர் அவனுடைய தலையில் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணின பிறகு நடந்த ஒரு சம்பவம். இந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் நிந்திக்கும்படி காலையும் மாலையும் வந்து நின்று அவர்களையும் நிந்தித்தான். இந்த சம்பவம் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இந்த சம்பவத்திலே என்ன காரியத்தை தாவீது செய்தான், எப்படிப்பட்ட காரியத்தை அவன் மனதில் வைத்திருந்தான், எப்படிப்பட்ட நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த தாவீதானவன் ஒரு இளைஞன் என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் இந்த சவுலானவனை குறித்தும், சவுல் ராஜாவை குறித்தும், அவனுடைய இராணுவத்தை குறித்தும், இந்த தாவீதை குறித்தும், தாவீதினுடைய சகோதரர்களை குறித்தும், இந்த காத்தூரானாகிய பெலிஸ்தனாகிய இந்த கோலியாத்தை குறித்தும் அநேக காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்திலும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த பெலிஸ்தனாகிய கோலியாத் எப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்திருந்தான், எப்படிப்பட்ட மார்க்க வஸ்துகள் அவனுடைய உடலில், எப்படிப்பட்ட கவசங்களை அவன் போட்டிருந்தான், எப்படிப்பட்ட ஆயுதங்களை அவன் வைத்திருந்தான், எப்படிப்பட்ட தலைச்சீராவை வைத்திருந்தான், அவனுடைய உடலில் அணிந்திருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் எவ்வளவு எடை இருந்தது, எப்படியாக அவன் நடந்து சென்றான், எவ்வளவு உயரம் இருந்தான், எப்படியாக அவன் நீந்தித்தான் என்பதை குறித்து தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் காலையும் மாலையும் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவனையும் அவருடைய தேவர்களையும் நிந்திக்கிறவனாக இருந்தான். இதை பார்த்து கொண்டிருந்த இந்த சவுல் ராஜா எப்படியாவது இவனை வீழ்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. யுத்தங்கள் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த பெலிஸ்தனாகிய இந்த கோலியாத், யார் உங்களிலிருந்து வந்து என்னை எதிர்த்து என்னை கொல்ல முடியும், என்னை வெல்ல முடியும், ஒருவேளை நீங்கள் என்னை வென்றுவிட்டால் நான் உங்களுக்கு அடிமைகளாக இருந்து சேவை செய்வேன், ஒருவேளை நீங்கள் என்னிடத்தில் தோற்றுவிட்டால் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு அடிமைகளாகவும் எங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனையை வைத்தான். இந்த சவுல் என்ன செய்கிறான் பாருங்க. இந்த பெலிஸ்தனாகிய தாவீதை யார், பெலிஸ்தனாகிய கோலியாத்தை யார் வென்று போடுகிறார்களோ அவர்களுக்கு இன்னென்ன காரியங்கள் கொடுக்கப்படும், இன்னென்ன காரியங்கள் அவர்கள் வைக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு அறிவிப்பையும் கொடுத்தார்கள். இதை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள் அந்த கோலியாத்து முன்பதாக, கோலியாத் வந்து நின்றவுடனே அவன் முகத்திற்கு விலகி ஓடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தாவீதுக்கு ஒரு வேலை தன்னுடைய தகப்பனால் கொடுக்கப்படுகிறது. இந்த தாவீதினுடைய மூத்த 3 சகோதரர்களும் சவுலுடைய இராணுவ படையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் 3 பேரும் அந்த போர் வேலையில் இருக்கும்போது அவருடைய தகப்பனாகிய ஈசா என்பவன்
உடைய சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நலமாய் இருக்கிறார்களா என்பதை குறித்து விசாரித்துவிட்டு அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களை பார்த்துவிட்டு அவர்களுக்கு அப்பமும் அவர்களுக்கு வறுத்த வார்கோதுமையும் கொடுத்து அவர்களை விசாரித்து விட்டு வா என்று சொல்லுகிறான். இவன் விசாரிக்க செல்லும்போது அவனுடைய 1000க்கு அதிபதி, அதாவது 100க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவனுக்கும் ஒரு சில காரியங்களை கொடுத்து இவர்களை சந்திப்பதற்கு அனுமதி பெற்றுக்கொள் என்று தன்னுடைய தகப்பன் அவனுக்கும் கற்பித்தான். இவன் தான் மேய்த்து கொண்டிருந்த ஆடுகள் எல்லாவற்றையும் தன்னுடைய வேலைக்காரர்களுடைய வசத்திலே விட்டுவிட்டு அதிகாலமே எழுந்து அந்த இராணுவம் சண்டை நடக்கக்கூடிய இடத்திற்கு போகிறான் இந்த தாவீது. இவன் போய் இராணுவங்கள் எங்கெல்லாம் நிற்கிறதோ, ரதங்கள் எங்கெல்லாம் நிற்கிறதோ அங்கே எல்லா இடத்துலையும் சுற்றி திரிந்து தன்னுடைய சகோதரர்களை பார்த்து, அப்பா அவங்கள இந்த மாதிரி பார்த்துட்டு வர சொன்னார், உங்களுக்கு இந்த காரியங்களெல்லாம் கொடுக்க சொன்னார், இதையெல்லாம் சாப்பிடுவதற்கு உங்களுக்கு கொடுத்து விட்டு வர சொன்னார் என்று சொல்லும்போது இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இந்த பெலிஸ்தன் ஆகிய கோலியாத்து பேசுகிறதையும் பார்க்குறான். அவன் பார்த்த உடனே இவனுக்குள்ள ஒரு வேகம் வருகிறது. என்ன வேகம் வருகிறது என்றால், அவன் இஸ்ரவேலை மாத்திரம் நிந்திக்கவில்லை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையும் நிந்திக்கிறான் என்கின்ற ஒரு வைராக்கியம், ஒரு கோபம் இவனுக்குள் எழும்புகிறது. அப்படி எழும்பும்போது இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, இவனெல்லாம் ஒரு ஆளா, இவன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறானே, இவனை எதிர்த்து நான் போரிட்டு அவனை ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவனோட சகோதர இடத்துல சொல்லும்போது இவங்க சகோதரர் அவன்கிட்ட சொன்ன காரியம், நீங்கள் எதுக்கு வந்த, உன் வேலை என்ன, உன்னுடைய ஆடுகள் எல்லாவற்றையும் யாரிடத்துல நீ விட்டு வந்த, நீ திரும்பி போ, நீ வேடிக்கை பார்ப்பதற்கு வந்திருக்க, உன்னை உயிரோட காத்து நீ போயிரு அப்படின்னு சொல்லி விரட்டுறான். அப்போ 2வது சகோதரனிடத்துல போய் கேட்கும்போது அவனும் இதே மாதிரி சொல்கிறான். அப்படி சொல்லும்போது இந்த இராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய ஒருவன் இதை போய் சவுல்கிட்ட அறிவிக்கிறான். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த கோலியாத்து போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகம் வரலாம். இந்த கோலியாத்து போன்ற நித்தம் நம்மை துன்பப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, நம்மை மனமடிவுக்கு ஆக்கக்கூடிய சகல பிரச்சனைகளும் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். காலையிலும் சரி, மாலையிலும் சரி, எந்த நேரத்திலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலக. இந்த தாவீது எப்படி இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்த உடனே அவனுக்கு ஒரு கோபமும் ஒரு வைராக்கியமும் வந்ததோ, அதே போல் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நமக்கு வரும்போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று நாம் கர்த்தரை நம்பி சார்ந்திருக்கும்போது அந்த பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் இருந்து வெளியே வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இப்போ இவங்க என்ன செய்கிறான் பாருங்கள், சவுல் இடத்துல போய் சொன்ன உடனே அந்த சவுல் ராஜா இந்த தாவீதை கூப்பிட்டு, நீ இந்த மாதிரி அவனை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ரொம்ப இளைஞனாக இருக்க, நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்க, உன்னால் இது முடியாது என்று சொல்லி சவுல் சொல்லுகிறார். அப்போ அவன் சொல்கிறான் பாருங்கள், நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு கரடி வந்துச்சு, அந்த 2 மிருகங்களையும் நான் அடித்து கொன்று போட்டு என்னுடைய ஆடுகளை நான் பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தேன். அதெல்லாம் நான் பார்த்து செஞ்சேன். எனக்கு இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், இந்த பெலிஸ்தன் எனக்கு எம்மாத்திரம், என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் என்னோடு இருக்கிறார், என் தகப்பனாகிய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் இவனை வீழ்த்த முடியும் என்று சொன்னபோது இந்த சவுல் ஒரு காரியம் சொல்கிறான் பாருங்க. 37ஆம் வசனம், சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறான் பாருங்க, சவுல் அவனை பார்த்து சொல்கிறான், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ன காரியமாக இருந்தாலும் சரி, நாம் நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தர் என் கூடவே இருக்கிறார், கர்த்தர் என்னுடன் இருக்கிறார், எப்போதும் என்னோட இருக்கிறார்,
எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியங்களும் என்னை ஒருபோதும் தொட முடியாது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இப்போ சவுல் என்ன செய்யறான் பாருங்கள், இவனுடைய ஆயுதங்களை எல்லாத்தையும் கொடுக்குறான், இவனுக்கு வஸ்திரங்களை எல்லாம் கொடுக்குறான், போருக்கு தேவையான அனைத்து கருவிகளையும் கொடுக்குறான். இதெல்லாம் போட்டுட்டு தாவீது நடக்கும்போது அவனுக்கு அதுக்கு பழக்கம் இல்லாததுனால, ஆண்டவனை இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், நான் அவனை வீழ்த்துவேன்னு சொல்லி கவன் கல்லை மட்டும் எடுத்துகிட்டு போய் அவன் முன்னாடி நிற்கும்போது அந்த பெலிஸ்தன் சொன்ன வார்த்தை, இந்த ராஜா என்ன வார்த்தையை சொன்னானோ, அவனுடைய சகோதரன் என்ன வார்த்தையை சொன்னானோ, எல்லா வார்த்தையும் இந்த கோலியாத் இப்போ பேசுகிறான். நீ ரொம்ப இளைஞனாக இருக்க, உன் மேனி சிவந்த மேனியாக இருக்கு, நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னால் என்னை வீழ்த்த முடியாது, உன் தேவனாகிய கர்த்தரை நான் நிந்திக்கிறேன் என்று இவன் சொல்லும்போது இவனுக்கு மிகுந்த கோபம் வருகிறது. மறுபடியும் என் தேவனாகிய கர்த்தரை இவன் நிந்திக்கிறானேன்னு சொல்லி மிகுந்த கோபம் வரும்போது, நான் என்ன நாயா, என்னை அடிக்கிறதுக்கு நீ தடியோடு வந்திருக்கேன்னு சொல்லி அவன் கேட்குறான். இப்போ 2 பேரும் வேகமாக ஓடுறாங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த கோலியாத் போன்ற பிரச்சனைகள் நம்மை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கலாம். இந்த கோலியாத் போன்ற பிரச்சனைகள் நமக்கு ரொம்ப வேகமாக வந்து கொண்டிருக்கலாம். கிறிஸ்துவோடு கூட நாம் இருக்கும்போது, கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் நம்ம கூட இருக்கும்போது, இந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் இயேசு பார்த்து கொள்வார். இந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் இயேசு பார்த்து கொள்வார். இவன் என்ன செய்றான், வேகமாக ஓடும்போது கவனில் கல்லை வச்சு சுற்றி அடிக்கிறான். அது நெத்தியில் போய் பதிந்தது என்று வேதம் சொல்கிறது. அவன் நெத்தியில் பதிந்த உடனே அவன் கீழே விழுந்து அப்படியே கிடக்கிறான். இதே போல தான் நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வரும்போது நாம் ஜெபம் என்கின்ற கவனை நாம் கையில் எடுத்தோமானால், ஜெபம் என்கின்ற கவனை எடுத்து நம் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக ஜெபம் செய்யும்போது இந்த ஜெபத்தின் வல்லமையானது கோலியாத் போன்ற பிரச்சனைகள் நமக்கு எதிராக வந்தாலும் சரி, கோலியாத் போன்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு எதிராக வந்தாலும் சரி, இந்த ஜெபம் அதை வீழ்த்திவிடும். இந்த ஜெபம் அதை தவிடுபொடியாக்கிவிடும், அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, மலை போல பிரச்சனை வந்தாலும் சரி, அது பனி போல உருகிவிடும், பனி போல விலகிவிடும். நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒரு தீங்கும் ஒட்டா ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கையில் பிரச்சனை காணப்படுகிறதா, உடைய வாழ்க்கையில் துன்பம் காணப்படுகிறதா, கவலைப்படாதே. உன் கவனில் ஜெபம் என்கின்ற கல்லை வைத்துக்கொள். உன் கவனில் ஜெபம் என்கின்ற கல்லை வைத்துக்கொள். உனக்கு விரோதமாக வரக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்திற்கு எதிராக ஜெபத்தை நீ எறியும் போது அந்த ஜெபம் உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும். இந்த தாவீது தேவனுடைய கிருபையினாலும், தேவனுடைய இரக்கத்தினாலும், தேவ பலத்தினாலும் அந்த கோலியாத்தை வீழ்த்தினான். அவன் விழுந்த உடனே இந்த தாவீது செஞ்ச செயல் என்னன்னு பாருங்க. அவனோட கத்தியை எடுத்து அவனையே அவனுடைய தலையை என்ன செஞ்சிடான், வெட்டிடுறான். நமக்கு விரோதமாக யார் எழும்பி வந்தாலும் சரி, என்ன காரியங்கள் எழும்பி வந்தாலும் சரி, அந்த காரியம் வாய்க்காமல் போகும். அந்த காரியம் வாய்க்காமல் போகும். ஒருவேளை இந்த கோலியாத் முன்பதாக நின்று கொண்டிருந்த தாவீது, இவர்கள் எல்லாரும் பேசி நிந்தித்த அதே வார்த்தையை மீண்டுமாக இவன் தாவீதை நோக்கி சொல்லும்போது, ஒருவேளை இவன் பின்னதாக திரும்பி போயிருக்கலாம். ஆனால் தேவன் அவனோடு பேசினார். தாவீதே, உனக்கு விரோதமாக ஒரு கோலியாத் நின்று கொண்டிருக்கிறான். என்னை நிந்தித்த இந்த கோலியாத்து உனக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களையும் இஸ்ரவேலின் தேவனையும் நிந்தித்த இந்த கோலியாத் இப்பொழுது உனக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறான். உன்னுடைய அண்ணன் உன்னை பின்னிட்டு திரும்பி போ என்று சொன்னான். இந்த நாட்டு மன்னன் இளைஞனாக இருக்கிறாய், உன்னால் இது முடியாது என்று சொன்னான். இப்பொழுது அதே வார்த்தையை இந்த கோலியாத்தும் சொல்லுகிறான்.
நீ இப்பொழுது என்ன செய்ய போகிறாய்? நீ இப்பொழுது என்ன செய்ய போகிறாய்? பின்னிட்டு திரும்பி போய் மீண்டும் ஆடு மேய்க்கிறவனாக இருக்க போகிறாயா? அல்லது இவனை நீ வீழ்த்திவிட்டு வரும் காலத்தில் நான் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சிங்காசனத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்று விரும்புகிற திட்டத்தின் கீழ் நீ வரப்போகிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உன் தேவனாகிய கர்த்தரோடு இருந்து நீ வீழ்த்தினால் தேவன் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவார். தேவன் உன்னை ராஜாவாக வைத்திருப்பார். உனக்கு வரக்கூடிய சகல காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் உன்னை உயிரோடு மீட்டு காத்து கொண்டு வர வேண்டும் என்றால் ஜெபம் என்கின்ற கல் உனக்கு அவசியம். ஜெபம் என்கின்ற கல் எப்பொழுதும் உன்னுடைய கவனில் இருக்க வேண்டும். என்ன காரியம் வந்தாலும் சரி, கலங்காதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நம்முடைய இருதயம் ஒருபோதும் கலங்கக்கூடாது. நம்முடைய இருதயம் ஒருபோதும் பயப்படக்கூடாது. பயத்தை நீக்கி போடுகிறவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை ரட்சித்தார் என்று தாவீது ராஜா சொல்லுகிறான். பயத்தை நீக்கி போடுகிறவர் நம்மோடு இருக்கிறார். பயத்தை நம்மிருந்து எடுத்து போடுகிற நம்மோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்த தேவனை எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரும் இப்பொழுதும் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கோலியாத் போன்ற பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வரலாம். கோலியாத் போன்ற நிந்தனைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வரலாம். கோலியாத் போன்ற போராட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வரலாம். தாவீது வைத்திருந்த கவன், தாவீது வைத்திருந்த கல், ஜெபம் என்கின்ற ஆயுதம், இயேசு என்னும் ஆயுதம், பிதா என்கின்ற ஆயுதம், பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற ஆயுதம் எங்களுக்கும் நீர் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியத்திலும், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சகல காரியத்திலும் நாங்கள் பயப்படாமல் மேற்கொண்டு உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் கிருபை கொடுக்கும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஜெபம் என்கின்ற கல்லினால் அவர்கள் எரிந்து அதை தவிடுபொடி ஆக்க நீர் கிருபை கொடுக்கும் ஜெபிக்கிறோம். அப்பா, என்ன காரியத்திற்காக இப்பொழுது அவர்கள் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் அவர்களுக்கு பதில் கொடுக்குவேன் ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்கள் என்ன காரியத்தை குறித்து வேண்டுதல் செய்கிறார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன். ஆனாலும் எங்களை அறிந்திருக்கிற தேவன், எங்கள் உள்ளங்களையும் உள்ளிந்திரியங்களையும் அறிந்து ஆராய்ந்திருக்கிற தேவன், நீர் அவர்களை ஆசீர்வதியும். கண்ணீரோடும் வேதனையோடும் விண்ணப்பத்தோடும் நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்படுகிறது, இந்த போராட்டங்கள் நிந்தனைகளை என்னால் தாங்க முடியவில்லை என்று உம்மை நோக்கி கெஞ்சி கதறுகிற பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். அவர்களை ஆசீர்வதியும். மகனே, மகளே, நான் இருக்கிறேன், உனக்கு கவலைப்படாதே என்று ஆறுதல் சொல்லும். அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும், ஆசீர்வதியும். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.